இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, மே மாதம் 23ஆம் தேதி புனித ஜான் பாப்டிஸ்ட் டி ரோசி என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறோம். இந்த புனிதரானவர் பிறந்தது இத்தாலி தேசத்தில் 17ஆவது நூற்றாண்டில். அன்புமிக்கவர்களே, மிக ஏழ்மையான குடும்பத்தில் பிறக்கிறார். அதனால் இவருடைய கல்வி படிப்பிற்கு கூட இவருடைய உறவினர் ஒருவர் உதவி செய்தார் என்றும், அதற்கு பிறகு புனித தோம்னிக்கினுடைய துறவு சபையில் சேர்ந்து குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு இவர் பல இடங்களில் இவர் பணி செய்தார் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, வாழ்நாள் முழுவதும் ஒருவித வலிப்பு நோயினால் அவதியுற்ற இவர் அந்த துன்பங்களை இயேசுவினுடைய பாடுகளோடு இணைத்து வாழ்ந்தார் இந்த புனிதர் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, வலிப்பு நோய் உள்ளவர்கள் இந்த புனித ஜான் பாப்டிஸ்ட் டி ரோசி என்பவருடைய பரிந்துரையை மன்றாடி ஜெபித்தால் வலிப்பு நோயிலிருந்து விடுதலை பெறலாம் என்று நம்முடைய பாரம்பரிய வரலாற்றில் இவரை பற்றி கூறுகிறார்கள். அன்புமிக்கவர்களே, கடைசி வரையில் இறைவனுடைய நற்செய்தி பணியை அறிவிக்கிற ஒரு செயலிலும் ஏழை எளியவர்களுக்கும் மற்றும் சமுதாயத்தில் விளிம்பு நிலையில் வாழ்ந்த மக்களுக்கும் இறை வார்த்தையை அறிவிக்கிற மற்றும் விளிம்பு நிலை மக்களுக்கு உதவி செய்கிற ஒரு பணியை செய்து மிக ஏழ்மையான மிக புனிதமான ஒரு துறவியாக இறைவனடி சேர்ந்தார் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்கிறோம். இவருடைய பரிந்துரையால் நாமும் ஏழை எளியவர்களுக்கு நற்செய்தி பணியை அறிவித்திட இவருடைய பரிந்துரையை இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, யோவான் நற்செய்தியினுடைய ஒரு தொடர்ச்சியாக இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்தில் த கோல்டன் ரூல் என்று சொல்லப்படுகிற தங்க விதியை பற்றி தான் நம்ம நற்செய்தி வாசகத்தில் வாசிக்கிறோம். அதாவது, நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்கள் மற்றவரை அன்பு செய்யுங்கள் அப்படி என்று சொல்லிவிட்டு மிக முக்கியமான அன்புக்கான ஒரு புரிதலை இன்றைக்கு நமது ஆண்டவர் தருகிறார். தன்னுடைய நண்பருக்காக தன்னுடைய உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு வேறு எதுவும் இல்லை என்பதையும் இன்றைக்கு நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிறார். 2 காரியங்கள். நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்கள் மற்றவரை அன்பு செய்யுங்கள். 2வது, அன்பினுடைய அந்த உச்சம் என்று சொல்லுவோம், தன்னுடைய நண்பருக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு வேறு எதுவும் இல்லை என்று. இயேசுவிடத்தில் ஒருவன் சென்று கேட்டானா, இயேசுவே, என்னை நீங்கள் எவ்வளவு அன்பு செய்கிறீர்கள் அப்படி என்று. அதற்கு இயேசு கரங்களை விரித்து கல்வாரியில் சிலுவையில் மறித்து இந்த அளவுக்கு உன்னை நான் அன்பு செய்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். இதைத்தான் தன்னுடைய நண்பருக்கு உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு வேறு எதுவும் இல்லை என்று. பிறருடைய ஒரு நலனுக்காக பிறருக்கு ஏதாவது நன்மை பயக்கும் என்றால் தன்னுடைய உயிரை கூட தியாகம் செய்கிற அளவுக்கு ஒருவர் அன்பு செய்கிறார் என்றால் இதுதான் தெய்வீகமான அன்பு என்பதையும் அன்பின் உத்தமம் என்பதையும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்கு உணர்த்துகிறார். வரலாற்றில் இயேசு நமக்காக நம்முடைய மீட்புக்காக தன்னுடைய உயிரை காணிக்கையாக கொடுத்தார். நம்முடைய மீட்பின் பலியாக அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லுகிறோம். அந்த இயேசுவனுடைய அன்பிற்காக வரலாற்றில் பல மறைசாட்சிகள் இயேசுவுக்காக தங்களுடைய உயிரை கொடுத்திருக்கிறார்கள். இந்த உலகத்தில் மனித உரிமைக்காக, அமைதியை நிலைநாட்டுவதற்காக, நீதியை நிலைநாட்டுவதற்காக, அன்பை பகிர்வதற்காக இன்றைக்கு இயேசுவனுடைய பெயரால் பல மறைசாட்சிகள் தங்களுடைய உயிரை இந்த மனித நேயத்திற்காக இழந்திருக்கிறார்கள். அன்புமிக்கவர்களே, அதனுடைய வேறு ஒரு பரிமாணமாகத்தான் அன்பின் மற்றொரு பரிமாணத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். போன வாரத்தில் அந்த கதையை சொன்னா இல்லைன்னு தெரியல, பட் இருந்தாலும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு சிறுவன் தன்னுடைய தாயிடம் கோபித்து கொண்டு வீட்டை விட்டு ஓடி வருகிறான். ஓடி வந்த அவன் களைப்புற்று பசியார நினைக்கிறான். ஆனால் பசியாறுவதற்கு அங்கு அவனிடத்தில் பணம் இல்லை. அங்கிருந்த ஒரு கடையில் போய் பார்க்கிறான். துரித உணவகம், ஃபாஸ்ட் ஃபுட்டு. அந்த இடத்துல வாயில் எச்சில் ஊற அங்கே செய்யப்படுகிற உணவுகளை பார்த்து கொண்டு இருக்கிறான். அங்கே இருந்த ஒரு பெண்மணி ஒருவர் இந்த சிறுவனை அழைத்து என்ன வேண்டும் என்று கேட்கிறார். பசி எடுக்கிறது, கையில் காசு இல்லை. அந்த அம்மா அவனை கொண்டு போய் அழைத்து உட்கார வச்சு சுட சுட அவனுக்கு ஒரு ஃப்ரைட் ரைஸ் சாப்பாடை வாங்கி கொடுத்துட்டு அந்த சிறுவனிடத்தில், சரி இப்போ சொல்லு, உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கிற நேரத்தில் கண்களை கண்ணீரோடு அந்த அம்மாவை பார்க்குறான். நீங்கள் எனக்கு உதவி செஞ்சுருக்கீங்க, ஒருவேளை சாப்பாடு போட்டிருக்கீங்க, அதை நினச்சா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அதனால தான் ஆனந்த கண்ணீர் விடுகிறேன், நான் எங்கள் அம்மா கிட்ட கோச்சிட்டு ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொன்ன நேரத்தில் அப்பொழுது அந்த பெண்மணி சொன்னாலாம், தம்பி, ஒருவேளை நான் உனக்கு உணவிட்டதற்காக நீ இவ்வளவு நன்றி உணர்வோடு என்னோடு பேசி கொண்டிருக்கிறாய். உன்னை பெற்றதிலிருந்து இன்று நாள் வரையில் உன்னுடைய தாய் உன்னை எவ்வளவு கவனித்திருப்பாள், எத்தனை முறை உணவிட்டிருப்பாள், ஏன் உன் தாயிடத்தில் நன்றி உணர்வோடு இருக்க உனக்கு விருப்பமில்லை அப்படி என்று கேட்ட நேரத்தில் கண்களில் கண்ணீரோடு தன்னுடைய தாயை நோக்கி ஓடினானா அந்த மகன்.
அன்புமிக்கவர்களே, சில குடும்பங்களில் கணவன் வெளி உலகில் எல்லாரிடத்திலும் கனிவாக இருப்பார். எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்தில் நல்லாசிரியர் விருது பெற்று இருக்கிறார் ஒரு ஆசிரியர். ஆனால் வீட்டில் மனைவியிடத்தில் எப்பொழுதும் சண்டை, வீட்டில் பிள்ளைகளிடத்தில் அன்பை அவர் காண்பிப்பதே கிடையாது. மிகவும் கண்டிப்போடு வீட்டில் அதிகம் பேசாத ஒரு மனிதராகத்தான் தன்னை அவர் வெளிப்படுத்திக் கொள்வார். வெளியில் பாசமாக இருப்பது போலவும் வீட்டுக்குள்ள வெறுப்பாக இருப்பது போலவும் அவருடைய நடத்தை இருக்கும். இப்படி பல உதாரணங்களை நம்ம சொல்லலாம். முகம் தெரியாதவர்கள் எப்பொழுதோ சந்திக்கிற ஒருவரிடத்தில் இரக்கத்தோடும் கனிவோடும் பாசத்தோடும் பேசுகிற நாம், நம்முடைய குடும்பத்தில் வாழ்கிற நம்முடைய அப்பா, நம்முடைய அம்மா, உங்கள் கணவன், உங்கள் மனைவி, இவர்களிடத்தில் அன்போடு நடந்து கொள்ளாமல் எப்பொழுதும் எரிந்து விழுகிற அல்லது கோபத்தையே காட்டுகிற ஒரு அன்பை வெளிப்படுத்துவது ஏன் என்பதைத்தான் அடிப்படையான ஒரு கேள்வியாக கேட்டு, நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்கள் மற்றவரை அன்பு செய்யுங்கள் என்கிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கூற்றினை ஏற்றவர்களாய் நம்முடைய அன்பை நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற உற்றார், உறவினர்கள், பெற்றோர்கள், இவர்களிடத்தில் தொடங்கி நம்மை சந்திப்பவர்கள் அல்லது நாம் சந்திப்பவர்கள் இவர்களிடத்தில் அன்போடு பழக முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.